இப்போ தேட்டர்ஸில் ரன் நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு அப்பாவும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து கிளம்பி ஒரு முக்கியமான வேலையாக தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நகையோட பார்த்தீங்கன்னா வர்றாங்க. ஸோ எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா அந்த நகை போய் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிடுது நகையோட. ஸோ தொலைஞ்சு போனால் அது பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிடச்சிருது. ஆனால் அந்த திரும்ப கிடச்ச நகையை கொடுக்கவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் வாதாடி தான் பார்த்தீங்கன்னா வாங்கணும்னு சொல்கிற நிலைமை ஏற்படுது. ஸோ இவங்களுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா வாதாட நம்ம ஆர்ஜே பாலாஜி உள்ளே வராரு. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு தான் அந்த படத்தோட ஒன்லைன். ஸோ நான் அப்பயே சொல்லிடுறேன், எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு போன அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி எலமெண்ட்டோட பார்த்தீங்கன்னா அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க்காச்சு. ஸோ அதை தாண்டி பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக சூர்யா சாரோட ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணவே முடியாது. ஸோ அது வேறு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டர் டிசைன் அது பார்த்தீங்கன்னா தரமாகவே பண்ணியிருந்தாங்க உண்மையாகவே. ஸோ நெக்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தோன்னா ஆர்ஜே பாலாஜி தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வில்லனாக வர்றது பலரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பார்த்தாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு அந்த வில்லனிசம். ஸோ அதை தாண்டி திரிசா மேமுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்லாம் கொடுக்காம டீசெண்டான ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த படம் நல்லா காரணமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ரொமான்சஸ்லாம் எதுவுமே வைக்காமல் அதான் ஹீரோயினே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்காச்சு. ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தில் ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் ட்விஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா இதுன்னு தான் பார்த்தீங்க, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் பார்த்தோன்னா லாஜிக் தான். அதாவது நீங்கள் அந்த லாஜிக்கையும் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் தெலுங்கு சினிமாவில் பாலையா படம்லாம் பார்க்கும்போது எப்படி லாஜிக்லாம் இருக்கான்னு நினச்சி பார்த்துட்டு போவீங்களோ அதே மாதிரி இதை பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவ் ரிவ்யூ போட்டு அடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. எனக்கு பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணால் பார்த்தீங்கன்னா வந்ததே ரிப்பீட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெருசும் எதுவும் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூர்யா 10 வருஷங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான படத்தில் கம்பேக் கொடுத்துருக்காரு. மஸ்ட் வாட்ச் மூவி, மிஸ் பண்ணாதீங்க.